வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக நினைத்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். நீங்கள் முயற்சி செய்யாதவர்கள் கிடையாது, திறமை இல்லாதவர்களும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் பல தடவைகள் சரியான இடத்தில் முடிவடையாமல் போய்க்கொண்டிருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தம் அடைந்து கொண்டுதான் இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒன்றில் தோல்விகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இது கடந்த சில ஆண்டுகளாகவோ, சில மாதங்களாகவோ, சில நாட்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் திறமை இல்லாதவர்கள் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய முயற்சிகள் பல தடவைகள் சரியான இடத்தில் முடிவடையாமல் போயிருக்கலாம். குறிப்பா வேலைவாய்ப்பு விஷயத்தில் பல சிம்மம் ராசிக்காரங்க ஒரே ஒரு கேள்வியை உங்களுடைய மனதில் வைத்து கொண்டே இருக்கீங்க. என்னால் ஏன் ஒரு சரியான ஒரு வேலைக்கு நிலையாக செல்ல முடியவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். சில வேலைகள் ஆரம்பத்தில் நல்லதாக தோன்றியிருந்தாலும் சில நாட்கள் அல்லது மாதங்கள் கழித்து அந்த ஒரு வேலையில் மனமானது முழுவதும் இருக்காமல் போய்விடும். உங்களுக்கு இருப்பதற்கான ஒரு மனமானது இல்லாமல் போய்விடும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வேலையினால் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்து, நம்முடைய ஊதியமும் எப்படி மாறும் என்பதை நினைத்துக் கொண்டு அந்த ஒரு வேலையில் உங்களால் இருக்க முடியாமல், அந்த ஒரு வேலையை விட்டு வரணும் என்பது போல உங்களுடைய மனமானது தோன்றும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்து சூழ்நிலைக்காக வராமல் நீங்கள் சில மாதங்களை தட்டி கழித்துக் கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இன்னும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீங்க. சில நாட்கள் அல்லது மாதங்கள் வரையும் நீங்கள் காத்திருந்து காண்பீர்கள். அதற்கப்புறம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கும். சில சமயங்களில் வேலை சூழ்நிலை பிடிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில சமயங்களில் அந்த ஒரு வேலையில் உங்களுடைய திறமை முழுவதும் வெளிப்படவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இதனால் பல தடவைகள் வேலை மாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் இருக்கின்ற வேலைகளிலிருந்து பிடித்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு வேலையை விட்டு விலகுவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியாக இருக்கும். நீங்க இப்பொழுது அந்த ஒரு வேலையை செய்துவிட்டு பிற்காலத்தில் அதனை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே வயது இருக்கும் பொழுதே உங்களால முடிந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். சிம்மம் ராசி என்பது இயல்பாக தலைமைத்தன்மை கொண்ட ஒரு ராசியாக இருக்கும். இந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக பெரிய கனவுகளோடு இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு மரியாதையானது இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு உயர்வும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அதனால தான் சில சமயங்களில் சாதாரண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு மனநிறைவு தராமல் போயிருக்கும். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல தடவைகள் உங்களுக்கு மாறியிருக்கலாம். ஒரே ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒரு சில நாட்களில் அந்த ஒரு முடிவு சரியா என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய மனமானது கேட்கவே கேட்காது. நீங்க அந்த ஒரு முடிவை சரியாக எடுத்திருந்தாலுமே அந்த ஒரு முடிவை சரிதானா அது தவறா எடுத்துட்டோமா என்று உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. நீங்க போய் அதை மறுபடியும் செக்அப் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ராசிக்கார ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த ஒரு சிந்தனை தான் சில நேரங்களில் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க இன்னும் சரியா பண்ணணும்னு நினைத்து சரியா செய்ததையே தவறாக மாற்றி விடுவீர்கள். எனவே அதிகமான குழப்பங்கள் கொள்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்துவிட்டேன் என்று நம்பி விட்டீர்கள் என்றால் அதனை மீண்டும் நீங்கள் சிந்திக்காமல் இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எடுத்த முடிவு சரியா, வேறு பாதையை தேர்வு செய்திருக்கலாமா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எப்பொழுது தோன்றினாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால் நீங்கள் எடுத்த முடிவை நினைத்து நீங்களே கவலைப்படுவீங்க. இது மட்டும் கிடையாது. சிம்மம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய மனமானது வேறு விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இப்படி பல சிந்தனைகள் உங்களுடைய கவனத்தை சிதறடித்துக் கொண்டே இருக்கும். இதனால் சில வேலைகளை ஆரம்பித்தாலும் அதை இறுதி வரையிலும் உங்களால் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி சில நேரங்களில் உங்களுக்கு குறைந்துவிடும். வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதை இறுதி வரைக்கும் போகுமா, இறுதி வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய மனதும் குறைந்துவிடும். பாதியில் மனமானது உங்களுக்கு சோர்ந்து போய்விடும். இதனால் நீங்கள் உங்களையே குறை கூறுகின்ற நிலையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். என்னால் ஏன் ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களை பல தடவைகள் வருத்தப்பட வைத்திருக்கும். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரியன் என்பது
ஆற்றல், மரியாதை, அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஆனால் சில காலங்களில் சூரியனின் சக்தி பிற கிரகங்களின் தாக்கத்தினால் குறைந்து போய்விட்டது. எனவே இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில தற்காலிக தடைகள் உருவாகலாம் என்று ஜோதிடர்கள் கூறப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சில கிரகங்களின் நிலையானது உங்களுடைய மனதில் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமானது வந்தால் முடிவெடுக்க திறன் கூட சில நேரங்களில் மாறுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அதனால் தான் நீங்கள் முயற்சி செய்தும் சில விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஏன் தாமதமாகுவது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் சில விஷயங்களில் தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இதை வாழ்க்கையின் தோல்வி என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு சோதனைக்கான காலங்களாக மட்டுமே இருக்கும். இது நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவது கிடையாது. ஒரு காலகட்டத்திற்கு மேல அதுவே நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கு அப்புறம் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். சிம்மம் ராசி இங்கே பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக மாற்றமானது தொடங்கக்கூடிய ஒரு காலமானது உருவாக போகிறது. இது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு குறிப்பா உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவானது உருவாகிவிடும். வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை எதுக்கெடுத்தாலும் குழப்பங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா? இனிமேல் உங்களுடைய மனதானது ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கும். அந்த ஒரு தெளிவான முடிவின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்துவிடும். குறைவது மட்டும் கிடையாது, நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எது செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு அறிவீர்கள். கிரகநிலை மாற்றங்கள் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறது. அது என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் நிரந்தரமானவை கிடையாது. சில சமயங்களில் வாழ்க்கை தாமதமாகத்தான் நம்மை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா உடனே நல்லது நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில முதலில் கெடுதல்கள் ஏற்படும். கெடுதல்கள் ஏற்பட்டு நம்ம இதுவரை செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்திற்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்திற்கும் ஒரு சோதனைக்கான ஒரு காலங்கள் ஏற்பட்டு, அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தோம் என்பதை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்கான அந்த காலங்கள் முடிந்து நன்மைக்கான காலங்கள் ஏற்படும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட போகிறது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக மாற்றங்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவானது பிறக்கும். தெளிவானது பிறந்து நல்ல ஒரு எண்ணத்திற்கு உங்களால நிச்சயமாக செல்ல முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்துவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்பு உருவாகக்கூடும். உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அது வேலை தொடர்பான வாய்ப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத துறையில் கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய கடின உழைப்பிற்கும் நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கும் ஒரு முழு தீர்வாக அந்த ஒரு துறையில் இருந்து வரக்கூடிய ஒரு மாற்றமானது இருக்கும். நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லைன்னா நீண்ட நாட்களாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களிலோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றமானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறும். நீங்கள் எடுத்த கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்த